ஹீரோ காதலிச்சிட்டு இருக்க பொண்ணு பேரை ஹீரோ நெஞ்சில பச்சை குத்திட்டு இருக்கான். ஆனால் தான் காதலி யாருன்றத காமிக்கல. ஒரு கட்டத்தில் காதலி ஏமாத்திட்டு போயிடுறா. அதனால் பெண்கள் மேலே ஹீரோவுக்கு ஒரு விதமான வெறுப்பே ஏற்படுது. பெண்களை பார்த்தாலே ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்காது, செட்டும் ஆகாது. இங்கே மாடியில் ஒரு பொண்ணு நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கு. அந்த பொண்ணோட புருஷனும் என்னாச்சு உனக்கு, ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த பொண்ணும் என்ன விளையாடுறியா, எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற, உன் கூட எனக்கு வாழறதுக்கு பிடிக்கல, எனக்கு டைவர்ஸ் கொடு, இல்லாட்டி இதுலேருந்து நான் குதிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். என்னம்மா குதிச்சு சாகணுமா, சீக்கிரம் குதி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அப்படி தள்ளி விட பார்க்குறான். அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயப்படுது. டேய் நீ என்ன பைத்தியமா, எதுக்கு என் பக்கத்தில் வந்த, கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி கத்துறான். ஹீரோவோ நீ எதுக்காக இந்த ட்ராமா போடுறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவங்க மாமனார் மாமியாரை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும்னு அப்படின்னு நடிச்ச. அவங்கிட்ட இந்த டைவர்ஸ் வாங்கிட்டு ஜீவனாம்சம் கேட்டு செட்டில் ஆகிறது தான் உன்னோட ஐடியா. அவன் மேலே உனக்கு உண்மையான பாசமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கரெக்டாக சொல்லிடுறான். அந்த பொண்ணும் எனக்கு வேற வழி தெரியல, என் குழந்தைய காப்பாற்றணும், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. உடனே ஹீரோவோ உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காக, அதாவது உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த குழந்தை வளர்றது ரொம்ப தவறான செயல், இல்லாட்டி உன்ன மாதிரி அந்த குழந்தையும் பணம்னு அலைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இந்த சைடு இழுத்து விட்டுறான். அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. டே நீ என்ன பைத்தியமா, இவனை மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு புலம்பிட்டு இருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அவன். என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒன்றா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தா ஹீரோ ஒரு வக்கீல். இவளுக்கு ஜீவனாம்சமும் கொடுக்காத, குழந்தைய கஸ்டடியிலையும் விடாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு மொத்தம் 3 தம்பிங்க. ஹீரோவுக்கு பொண்ணுங்களை செட் ஆகாதுன்றது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே எந்த பொண்ணுங்களையும் வரக்கூடாது, அதாவது பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸே போட்டு வச்சுருக்கான். அந்த நேரத்தில் தான் ஒரு பொண்ணு வருது. நான் யோகா ட்ரெயினர் அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே இவனுங்களோ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டுக்குள்ளேயே யோகா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ வர்ற சத்தம் கேட்குது. இந்த பொண்ணு எங்கே மறைய வைக்கிறதுனே தெரியல. அந்த பொண்ணு பின்னாடி, அதாவது இவனுங்க முன்னாடி நின்றுக்குவானுங்க, அந்த பொண்ணு பின்னாடி நிற்க வச்சுக்கிறானுங்க. ஹீரோவோ என்னடா இது, 3 பேரும் அதுவும் ஒரே இடத்துல ஒன்றா நிற்கிறீங்களே, ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்குறான். தம்பிங்களோ இல்லைண்ணா சும்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோவோ கண்டுபிடிச்சிடுறான். சரி இப்போ நான் அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன், தனித்தனியாக எல்லாம் ஃபோர்ஸ் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக நிற்க சொல்கிறான். பின்னாடி அந்த பொண்ணு இருக்கிறத பார்த்துட்றான். என்னடா அது, வீட்டுக்குள்ளே பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவனுங்களோ மாட்டிக்கிட்டானுங்கள. இல்லைனா யோகா ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோ இவன் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன்ற பேரில் 3 பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டான். அதே நேரத்தில் அந்த பக்கெட்டில் ஐஸ் கட்டியும் போட்டான். ஐஸ் கட்டி நிறைஞ்ச அந்த தண்ணியில் குளிக்கணும், இதுதான் உங்களோட பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, சின்ன தம்பிக்காரனும் அண்ணா நான் அந்த பொண்ணு பக்கமே போகலண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃப்யூச்சரில் போனீன்னா அதுக்கு தான் இது, எடுத்து ஊத்துராசா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நடுத்தம்பியோ நான் அந்த பொண்ணு ஜஸ்ட்டு பார்த்தேண்ணா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல கண்ணு, தப்பு தான் அப்படின்ற மாதிரி எடுத்து குளிப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறான். 2வது தம்பியோ அண்ணா நான் அவசரப்பட்டு பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, எடுத்து ஊற்றுப்பா, எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான், குளி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் அப்படியே அந்த தண்ணியில் எடுத்து, அதாவது மூஞ்சில் தெளிக்கிறான். ஹீரோவும் வாசலில் என்ன போட்டிருக்கோம் பாரு, லேடிஸ் நாட் அலோட், அந்த பெயிண்ட்டு ரொம்ப நடந்து தேஞ்சு போச்சு, அதனால் என்ன பண்ணுறீங்க, இதே ஈரத்தோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டாமல் அந்த போர்டுக்கு பெயிண்ட் பண்ணுங்க, பெயிண்ட் பண்ணி அந்த வீட்டு வாசலில் மாட்டுங்க, அதாவது உள்ளே வரும்போது மேட் மாதிரி போட்டிருப்பாங்க அங்கே மாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இங்கே 3 பேரும் இப்படி புலம்பிட்டு இருக்கானுங்க. அண்ணன் இருக்கிற வரைக்கும் நமக்கு கல்யாணன்றது ஆகவே ஆகாது, ஒரு ஆன்ட்டி கூட நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்போ அண்ணன் என்ன தெரியுமா பண்ணுவார், நேராக ரூமுக்கு போவார், கோட்டை கலட்டுவார், கேரம் போர்டு விளையாட ஆரம்பிப்பார், கூட பார்ட்னரும் வச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சின்ன தம்பியோ எனது பார்ட்னரா, யாருன்னா அது எனக்கு தெரியாமல் அப்படின்ற மாதிரி கேட்க, டே பார்ட்னருன்னு சொன்னது அவர் இன்னொருத்தர் விளையாடுற விளையாட்டை அவரும் விளையாடுவார், அவர் தான் பார்ட்னர், அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச், கடைசி வரைக்கும் நம்ம கட்ட பிரம்மச்சாரி தான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறானுங்க. இந்த பக்கம் ஹீரோயினியோட ஹவுஸ் ஓனர் வேகமாக வந்துட்டு இருக்காரு. இதை கேள்விப்பட்டு ஹீரோயினியோ சார் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவனோ எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, வீட்டுக்குள்ளே வேறு யாராவது இருக்காங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது, அதை தான் செக் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஹீரோயினியோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிக்கிறா.
அவரோ என்னம்மா பூட்டின வீட்டில் போய் பெல் அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லைண்ணா கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தான் அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. என்னத்த முன்னெச்சரிக்கையோ வந்து செக் பண்ணி பார்த்தா உன்னோட லட்சணம் என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. உன்கிட்ட என்ன சொன்னேன், ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் வீடு தருவேன்னு. ஆனால் நீ என்னடனா என்ன வேலை பார்த்து வச்சிருக்க, உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது, அதுதான் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஆமாம் என்னது இது, நீ ஒருத்தி தான் வீட்டில் இருக்க, ஆனால் இங்கே பாரு 4 ப்ரஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஹீரோயினியோ எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரத்துக்கும் 3 விதமான ப்ரஷ் எடுத்து பல்லு விளக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. உடனே அவரோ இது என்ன கபோர்டுக்குள்ள இத்தனையோண்டு துணி, குழந்தைங்க போடுற துணி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ஹீரோயினியோ இது நான் போடுறது, நைட்டில் இதை போட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறேன். என்னது குழந்தைங்க துணி நீ போடுவியா, உன்னை பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஹீரோயினியோ என்ன நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பே கிடையாதா அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா. உடனே அவரோ இந்தம்மா அழுகாத அழுகாத, யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு என்ன நினைப்பாங்க, சரி சரி நான் ஒத்துக்கிறேன், வீட்டில் ஒன்றும் இல்லை யாரும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோயினி சார் சார் அப்படின்ற மாதிரி கத்துறா. பார்த்தா அவர் மேலே ஒரு எலி ஒன்று இருக்குது அவரோட ஷோல்டரில், அவரோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே அது போயிடுது. அவர் அப்படியே துடிக்கிறாரு, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி. ஹீரோயினியோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் என் மேலே கோவப்படக்கூடாது. அவர் அப்படியே வழியால் துடிச்சிட்டு சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினி அப்படியே எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிக்கிறா. ஹீரோயினிக்கு மொத்தம் 2 தங்கச்சி 1 தம்பி. அந்த கடைக்குட்டி வளர்க்குற அந்த எலி தான் இது. ஹீரோட தம்பியோ ஒரு வழியாக அந்த எலியையும் பிடிச்சிடுறான். இதுதான் என்னோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல உடனே அவரும் என்ன நீ என்னை ஏமாத்திட்டியா, இந்த வீட்டை நான் எதுக்காக விட்டேன், ஸ்டூடெண்ட் படிக்கணும், ஸ்டூடெண்ட் அப்படின்னா எந்த தொந்தரவும் இருக்காது, அதனால தான் நான் வீட்டை வாடகைக்கே விட்டேன், ஆனால் நீ என்னடானா ஒரு ஃபேமிலியாக இருக்க அப்படின்னு சொல்லி ஆச்சா புஜான்னு இவர் கத்திட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினியும் என் மேலே கோவப்பட மாட்டேன்னு தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே அவரும் நீ மட்டும் என்கிட்ட பொய் சொல்லலாம், நான் உங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாதோ, இந்த வக்கீல் நோட்டீஸ், எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் போய் மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. தங்கச்சிங்களோ எல்லாம் என்னால் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினியும் இது நம்ம ஃபேமிலி, அப்படி இருக்கும்போது ஒன்றாவே சேர்ந்து சமாளிப்போம், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த பக்கம் ஒரு அம்மா காலு ஸ்லிப்பாகி விழுக போகிறாங்க. ஹீரோ வந்து கரெக்டாக பிடிச்சிடுறான். என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை தண்ணி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பார்த்தா அவங்களோட காலை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோவோட சித்தி, ஹீரோவை சின்ன வயசுலேருந்து வளர்த்தது எல்லாமே இவங்க தான். இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அதாவது மனநல பிரச்சனை. ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. இவங்கக்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது இந்த மாதிரி கட்டி போட வேணாம் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு கட்டி போட்டு அந்த இடமே அப்படியே காயமாயிருக்கு. ஹீரோவும் மருந்து போட்டு விடுறான். அவங்களோ கண்ணாடி கிட்ட போய் என் முடிய பாரு எப்படி இருக்க, நான் அழகாவே இல்லை, என்னை பாரு 60 வயசு குழந்தை, அதாவது கிளவிங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவோ அவங்கள உட்காரச்சு அவங்க தலைக்கு எல்லாம் டை அடிச்சுட்டு இருக்கான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்ணாடியில் பார்க்க சொல்கிறான். பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். பார்த்தியா நான் பழைய மாதிரி சின்ன குழந்தை மாதிரி ஆயிட்டேன், எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோவும் அவங்களுக்கு மாத்திரை தராங்க. அவங்களுக்கு உடனே கோவம் வந்துடுது. இதை சாப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் தூங்கிடுவேன், நான் தூங்கிட்டே தான் இருப்பேன், நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறது எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவனை அப்படியே தள்ளி விட்டுறாங்க. டையை மீதி வச்சிருப்பான், அது இவன் சட்டையிலெல்லாம் ஒட்டிடுது, முகத்துலலாம் பட்டுருது. இதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. ஹீரோ அப்படியே கூணி குறுகி அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அவன் மேலே கருப்பு கலரில் மை மாதிரி இருக்குது, அதை எடுத்து அவன் முகத்தில் தடை விடுறாங்க. உன்ன மாதிரி ஒரு ஜென்மெல்லாம் உயிரோட இருக்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டே தடவுறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது.